தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இதுபோன்ற தேர்தலை நான் வரலாற்றில் பார்த்ததே இல்லை என்றும், மாநிலத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க உள்ளது. மத்தியில் ஆட்சி அமைக்க 272 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய நிலையில் பாஜக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய மந்திரி சபை கூட்டம் கூட உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 தொகுதிகளை கைப்பற்றி பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்கிறார். இந்நிலையில் பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற வெற்றி கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணி கட்சிகள் வென்ற தொகுதிகளை விட அதிக தொகுதிகளில் பாஜக மட்டும் வென்றுள்ளது என்று உத்வேகமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அரசியலமைப்பு மீது மக்கள் கொண்ட நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி எனவும் பெருமிதமாக பேசினார். தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று கூடுகிறது. இதற்காக கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் புதிய ஆட்சி அமைக்கவும் வியூகம் அமைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எம்பி தகுதி கூட இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டின் பாஜகவின் தலைவராக நீட்டிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது கிடையாது என்று அண்ணாமலை பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.